Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Oneplus வந்து பாத்தீங்க அப்படினா நேத்து அவங்களோட flagship phone Oneplus 10 Pro லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது கூடயே பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு neckband லான்ச் பண்ணிருந்தாங்க. Oneplus Bullet Wireless Z2 அப்படின்றது தான். சோ இதுல ஹைலைட்டான விஷயமே பாத்தீங்க அப்படினா ஃபாஸ்ட் சார்ஜிங், ரொம்ப நேரம் சார்ஜ் நிக்கிறது தான். அண்ட் அது மட்டும் இல்லாம சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, பட்ஜெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸும் வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட வியூஸ் பாத்தீங்க அப்படினா அந்த சேனல் ஹேக் ஆனதுல இருந்தே வந்துட்டு ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Oneplus Bullets Wireless Z2 அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. அப்படியே பேக் சைடுல பார்த்தோம் அப்படினா எவ்வளவு பிரைஸ், MRP அப்படின்றதும் மத்த டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்லைட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா அப்படியே பாக்ஸ் வெளியில வந்துருது. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே பார்த்தோம்னா நெக் பேண்ட் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படினா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவங்களோட ரெட் கேபிள் கிளப் கார்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் C ரெட் கலர் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நெக் பேண்டோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கழுத்துல ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு டாப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரப்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. சைடு கண்ட்ரோல் வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒயர் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயர் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பட்ஸ் ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து டிரைவரோட சைஸ் வந்து 12.4 mm இருக்கு, அதனால கொஞ்சம் பெருசா இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 26.65 கிராம் தான் இருக்கு. சுத்தமா வெயிட்டா இருக்கிற ஃபீலே இல்ல. கழுத்துல ரொம்ப நேரம் வியர் பண்ணிட்டே இருந்தாலும் கூட வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லாம இருக்கிறது. ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் IP55 ரேட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. இதனால தண்ணி எல்லாம் தெரியாம லைட்டா பட்டுறது, நீங்க யூஸ் பண்ணும்போது வேர்க்குது அப்படின்னும் போது கூட நீங்க கவலை பண்ணணும் தேவையில்லை. தண்ணி எல்லாம் பட்டு எதுவுமே ஆகாது. ஸ்ப்ரே டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் சார்ஜ் போடுற போர்ட் வந்து லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்க. அதுலயே சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் பட்டனவே கொடுத்திருக்காங்க. சென்டர் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பிளே ஆகிறதுக்கும், அதுவே டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங்கும் போற மாதிரி, லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஓபன் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு செப்பரேட்டா 2 பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மேலேயே இண்டிகேட் லைட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவே கொஞ்சம் சைடுல பார்த்தோம் அப்படின்னா மைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸோட எட்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நெக் பேண்ட் டோட்டலாவே வந்து ஆஃப் ஆயிரும். இதனால பேட்டரி கன்சப்ஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்ப நீங்க வந்து எடுக்கிறீங்களோ உடனே குயிக்கா பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களோட மொபைல்லயே வந்து கனெக்ட் ஆயிருது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதுல ஹைலைட்டா பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அடிக்கடி இயர்பட்ஸை எடுத்து போட்டு சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 20 மணி நேரம் வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுவே வந்து நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும்ன்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அப்போ 30 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி நம்ம வந்து சார்ஜ் பண்ணணுமான்னு கேட்பீங்க. ரியல் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 மணி நேரம் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3-4 நாள் கூட நீங்க வந்து கண்டினியூவா யூஸ் பண்ண முடியும். ஸோ ரியலாவே பேட்டரி லைஃப் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ நான் வந்துட்டு கண்டினியூவா கால் பேசுறது, சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். தாராளமா 20-25 மணி நேரத்துக்கே உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும். நிறைய பேர் சார்ஜ் நல்லா நிற்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியலாவே இது சூட்டபிளா இருக்கும். அண்ட் ஃபைனலா சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி கேமர்ஸ்க்கு செட் ஆகுமா, காதுல எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். காதில் வந்துட்டு நான் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். சில டைம் வந்து படுத்துட்டு யூஸ் பண்ணாலும் கூட கீழே விழுகவே இல்லை. அதே மாதிரி என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி கீழே விழுகலை. ஜாக்கிங் போகிறீங்க இல்லை வந்து த்ரெட்மில்லாம் வந்துட்டு ஓடுறீங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக தான் இருக்கும். அண்ட் கேமர்ஸ்க்கு லோ லேட்டன்சி வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. கேம் பிளே பண்ணும்போது நல்லாவே இருக்குது. லோ லேட்டன்சி மோடு வந்து தனியாக கொடுக்கல. பட் இருந்தாலும் நான் கேம் பிளே பண்ணும்போது எந்த இடத்துலையும் வந்து இந்த லேட்டன்சி ப்ராப்ளம் வந்து வரலை. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதில் ஒரு குறையா தோன்றது என்ன அப்படின்னா ஆப் கண்ட்ரோல் கொடுக்காம இருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா தோணுது. இந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. சொல்லுங்க சுமார். ஜான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஒன்பிளஸ்ல இப்ப பட்ஸ் வயர்லெஸ் Z2ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்கல்ல? ஆமா, அதை கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு வாய்ஸ், கால் குவாலிட்டி எல்லாம்? நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. வெளியில தான் உட்காந்து பேசுறேன். காத்து சவுண்ட்லாம் இல்லையா? இல்ல, பெருசாலாம் இல்லையே. ஆனா இருக்கா? ஆமா, இப்ப லைட்டா கேக்குது. நீங்க பேசாம இருக்கும்போது லைட்டா கேக்குது. மொட்டை மாடியில டாப்ல நின்னுட்டு இருக்கேன். நீங்க பேசும்போது கரெக்டா உங்க வாய்ஸ் கேக்குது. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. போன்ல பேசுற மாதிரியே தான் இருக்கு. அப்படியா? ஓகே, அதான். சரி, ஓகேங்க. சேனல்ல அப்படி போகுது? போயிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. சரிங்க, ஓகே.
சரி கூப்பிடுறேன். ஓகே ஓகே. நம்ம ரிசீவ் பண்ணுறதும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100லாம் வச்சு கேட்டோம் அப்படின்னா செம்ம லவுடராகவே இருக்கு. 80% போதுமான அளவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் பேஸாக தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து எல்லா யூசருக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் ஃப்ரீக்வன்சியுமே நல்லாவே ஒரு செப்பரேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஹை குவாலிட்டி ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆடியோ கூட இன்னும் கொஞ்சம் வந்து ஹை ரெசல்யூஷனில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆடியோ கோடெக் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பிசியும் ஏஎஸ்சியும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்டாக் கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை ஆப்டெக்ஸும் வந்து கொடுக்காம இருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க அப்படின்னா தான் இன்னும் அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அதர் பிராண்ட்ஸ்லாம் இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கொடுத்துருந்தா அது நல்லா இருந்திருக்கும். பட் அதை தவிர பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலாகவே ரொம்பவே ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆப் கண்ட்ரோலும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரியா வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.